அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃபிஷியல். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரே நாள் எடுத்த வீடியோ கிடையாது. கல்யாணம் முடிஞ்சு நடந்த எல்லா விருந்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டிருக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அழைப்பு ஃபங்க்ஷன் தான். அதாவது கல்யாணம் முடிஞ்சு 3வது நாள் அழைப்பு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த வீடியோ தான் இது. என்ன மாதிரி நிறைய பேர் நம்ம ஊரை விட்டுட்டு வெளியூரில் போய் கண்டிப்பாக இருப்பீங்க. அவங்கெல்லாம் நம்ம ஊர் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா தத்துவஞ்சேரியில் இருக்கிற மதரசாவில் தான் நடக்குது. பிள்ளைங்க பாருங்கள் அழகாக வரவங்க எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. தசீனை எனக்கு இப்படி பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அவன் எப்போவுமே ஊருக்கு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுவான். பசங்களோட பசங்களாக சேர்ந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணுவார். பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்திங்கன்னா ஹாலுக்கு வந்துட்டாங்க. இது தத்துவஞ்சேரியில் இருக்கிற மதரசால் தான் நடக்குது. நிறைய பேர் என்ன ஊருன்னு கேட்டிங்க. கல்யாணம் நடந்தது பார்த்திங்கன்னா பொண்ணு ஊர் தத்துவஞ்சேரி, மாப்பிள்ளை ஊர் பாபநாசம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியூரில் இருக்கிறவங்க முக்கியமான மிஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி தான். விருந்து சாப்பாடை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். நான் இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்ப நான் மலேசியா வந்துட்டு இது பார்க்குறப்ப எனக்கு உண்மையாக ரொம்ப மிஸ்ஸிங்காக தான் இருக்குது. சிக்கன் இன்னும் வரலன்னு சொன்னதுக்கு சிக்கன் எத்தனை சிக்கன் எனக்கு வச்சுட்டு போயிருக்கிறாங்க பாருங்கள். இதை பண்ணது வேறு யாரும் இல்லை, என்னோட மாமி பிள்ளைங்க தங்கச்சி எல்லாம் சேர்ந்து தான் வச்சுருக்குறாங்க. ஊரில் இருக்கிற பிரியாணி உண்மையாக அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு தான் சொல்லணும். தசீன் பாருங்கள் பந்தி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அழைப்பு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே சூப்பராக முடிஞ்சிச்சு. இது கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4 டேஸ்க்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் தான் வீடியோ எடுத்துருக்கிறேன். கல்யாணத்துக்கு மறுநாள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அப்போல்லாம் என்னால் வீடியோ எடுக்கவே முடியல, ரொம்ப பிஸியாகவே இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா எடுத்த வீடியோ தான் இது. இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா பூரி கிழங்கு, கொத்து பரோட்டா, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல. இதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சுருக்கோம். அது மாப்பிள்ளை தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க பாருங்கள். சாலட்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இதுதான் அது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் போயிருந்தோம். ஆனால் வெயிலுக்கு பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. மதியானம் லஞ்சுக்கு வீட்டில் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சோறு, அப்புறம் மீனானம், இது கூடவே பார்த்திங்கன்னா பீன்ஸ் பொரியல், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் இது ஆனத்தில் போட்ட மாங்காய்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் மீன் கிரேவி வச்சுருக்காங்க. 2 மாதிரி கிரேவி வச்சுருக்காங்க. இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அது தேங்காய் பால் கிரேவி மாதிரி இன்னொன்று வச்சுருக்குறாங்க. இந்த ஸ்பைஸியாக வைக்கிறாங்கள்ல இந்த கிரேவி, இது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இன்ஷால்லா நான் இதோட ரெசிபி நான் கேட்டுட்டு நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு முன்னாடி இதை செய்ய தெரியும், ஆனால் இப்போ அது எக்ஸாக்டான ரெசிபி என்னான்னு தெரில. உண்மையிலே இந்த ஃபிஷ் ஊரில் கிடைக்கிற ஃபிஷ்ஷும் சரி உண்மையாக ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். என்ன தான் நம்ம அங்கே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணி சாப்பிட்டாலுமே இந்த ஊரில் நம்ம ஃபேமிலியில் நமக்கு குக் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் இது. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பரோட்டா, முர்த்தபா, இடியாப்பம், அப்புறம் வடை, வட்டலப்பம், அப்புறம் பார்த்திங்கன்னா கடல் பாசி, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, இடியாப்ப சோறு, இது எல்லாமே செஞ்சு வச்சுருக்குறாங்க. எல்லாமே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல.
இது வந்து பார்த்திங்கன்னா ஜாலர் முர்த்தபா தான், நார்மல் முர்த்தபாவில் ஜாலர் முர்த்தபா ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நான் ரெசிபி வந்து முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வீடியோ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ வந்து அதுக்கும் அடுத்த நாள் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணி தான் வந்து செஞ்சுருக்குறாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 10 days மாதிரி அங்கேயே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். அதாவது ஃபேமிலி எல்லோரும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து கேதர் பண்ணியிருக்கிறோம். யாருமே வந்து வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு கிளம்பிலாம் போகலை. அங்கேயே தான் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பால் காய்ச்சற ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம். இத்தனை நாளாக தசீமை வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் அழைச்சிட்டே போகல. நான் வீட்லேயே தான் விட்டுட்டு போனேன். ஏன்னா அவன் ட்ரெஸ் போட்டாலே வந்து அழுவ ஆரம்பிச்சிட்றான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஃபங்க்ஷனுக்கு வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்குறான். வேனில் போகிறதெல்லாம் செம்ம ஜாலியாக வந்து அவன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி வருவான்னு தெரிஞ்சிருந்தா வாடான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டாவது வந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி பாருங்களேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. இந்த கல்யாணத்தில் வந்து வேனில் போகிறது இதுதான் லாஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம்லாம் வந்து ஒரு வீட்லேயும் அழைக்கிறது தான் இருக்குது. மற்றபடி வந்து மற்ற ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஒன்றா அந்த மாதிரி கேதர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஃபங்க்ஷன்லாம் முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் அவங்க ஊருக்கு வந்து கிளம்பிடுவோம். நானும் சரி, என் தங்கச்சியும் சரி. ஆனால் திரும்ப எப்போ இந்த மாதிரி வந்து கேதர் பண்ண போகிறோன்னு தெரியல. உண்மையாக வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமாக தான் இருக்குது இதெல்லாம் நினைக்கிறப்ப. இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து இருக்கிறதுலாம் ரொம்ப ரேராக நடக்கிறது தான். அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். தத்துவஞ்சேரியிலேருந்து பாபநாசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். ஏன்னா ரோடு வந்து அந்தளவுக்கு சூப்பராக வந்து போட்டிருக்குறாங்கங்க. ரோடு உண்மையிலே இந்த தடவை நான் ஊருக்கு போனப்போ எல்லா இடத்துலையுமே ரோடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரோடு ரொம்ப சூப்பராக போட்டிருக்கிறதுனாலே ரொம்ப குயிக்காகவே நம்ம எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி இருக்குது. முக்கியமான வேலையில ஓகே நைஸ். இன்றைக்கி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜே வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து கீ ரைஸ், அப்புறம் தால்ச்சா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை, அப்புறம் கத்திரிக்காய் வந்து ஒரு கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க, அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் மாங்காய் பச்சடி, அப்புறம் வந்து புதினா சம்பல், முட்டை. இதுதான் இன்றைக்கி வந்து லன்ச். உண்மையிலேயே இன்றைக்கி லன்ச் வந்து அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா டெய்லியுமே பிரியாணின்னு அதையே ரிப்பீட்டடாக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா இன்றைக்கி வந்து பால் காய்ச்சற ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பால் காய்ச்ச போகிறாங்க. அதாவது மாப்பிள்ளை இன்னையிலேருந்து குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்குறாங்களோ என்னமோ தெரியல. ஃபாஸ்ட் ஆமாம், இனிமே அப்படித்தான். மூணு பாக்கெட் ஒன்று ஊற்றலாம். ஒன்று ஊற்றிடுவோம். பிஸ்மில்லா தூக்கி வச்சு முதல் அது வைக்க சொல்லு. பிஸ்மில்லா அது முதல்ல தூக்கி வைக்க. பிஸ்மில்லா ஆட்டோமேட்டிக். நீ தான் அந்த கை ஆஃப் பண்ணு. திரும்ப ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லா ஓகேம்மா. நீ போய்மா
அடுப்போட நின்று பால் பொங்கி ஊற்றிடாம பால் பொங்கி ரொம்ப சிம்மில் வச்சு கரண்டியில் கிண்டி விட்டு கொஞ்சம் காய்ச்சி கப்புங்களில் ஊற்றி ஜீனி போட்டு கலக்கி ரெண்டுத்தையும் தான் எடுக்கிறேன். சுடும் அது. இதுதான் ஃபர்ஸ்ட் பொங்கும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சட்டியில் இருக்கிற பால் வந்து பொங்க ஆரம்பிச்சிச்சு. இது யார் வச்சுருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சைடில் இருக்கிறது தான். பொண்ணு சைடில் இருக்கிறதுல ஒன்றுமே ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. என்னடா பொண்ணு மாதிரியே இப்படி அமைதியாக இருக்கே அப்படின்னு கூட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா வந்து பால் பொங்கினதுக்கப்புறமா கிண்டி விட்டாச்சு. ஸோ இந்த பால் காய்ச்சிற ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு. நாங்களும் அங்கேயே டீ காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே பொண்ணோட மாமா வீட்டில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை விருந்து இன்றைக்கி. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியூருக்கு வந்து கிளம்பிடுவோம் அப்படிங்கிறதுனாலேயே வந்து வரிசையாக ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன்னு வந்து வச்சு முடிச்சிட்டாங்க. அதாவது டெய்லியுமே போனதுலேருந்து விருந்தாக தான் இருந்துச்சு. நான் இருந்த 2 வாரமும் வீட்டில் குக் பண்ணவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் விருந்துலேயே முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ஆர்டர் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் வந்து ஊரில் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பிரியாணிலாம் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் ஒரு நாளும் நான் சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணோட பெரியம்மா வீட்டில் இன்றைக்கி பொண்ணு மாப்பிள்ளை அழைக்கிறாங்க. ஸோ அந்த விருந்துக்கு தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். மோஸ்ட்லி நாங்கள் போகிறது எல்லாமே ஆட்டோவில் தான் வந்து போயிட்டுருந்தோம். ஏன்னா வந்து காருக்கெலாம் பயங்கர காசு ஆகுதுங்க. அதனால் ஆட்டோவில் போனால் ஓரளவுக்கு வந்து நம்மளால் பட்ஜெட்டோடு வந்து போக முடியுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு வந்து ஆட்டோ தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த குட்டீஸ்க்கெல்லாம் நஃபியாக்கும் சரி தசீமுக்கும் சரி ஆட்டோவில் போகிறதுனா ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அவங்களும் வந்து ஆட்டோவில் போகிறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களும் அழைச்சிட்டு ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோ இப்போ தான் வந்து பக்கெட்டாக வந்து இறங்கியிருக்கு. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இல்லை எல்லா வேலையும் சேர்த்து வைங்கடா. ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்காம. ஓகே டன். இன்றைக்கி விருந்துக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்தி சாப்பாடு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் எத்தனை பக்கெட் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இவ்வளோ பக்கெட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வீட்லேயும் வேறு குக் பண்ணி வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து என்னெல்லான்னு பார்க்கலாம். அதாவது வந்து இன்றைக்கி வந்து மந்தி ரைஸ், அதுக்கப்புறம் வந்து கிரில் சிக்கன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா எல்லாருமே நான்வெஜ் வேணாம் அப்படிங்கிறதுனால வீட்டில் வந்து கொத்துப்பருப்பும் அதுக்கப்புறம் வந்து ரசமும் தேங்காய் பால் ரசமும் கூட வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள் வந்து பெரட்டி வச்சுருந்தாங்க. முட்டைக்கோஸ், பீக்கங்காய், அதுக்கப்புறம் வந்து பொடலங்காய் இதெல்லாம் கூட வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. பொட்டேட்டோ ஃப்ரைலேருந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து லன்ச். அல்ஹம்துலில்லா விருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல விதமாக வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டேவும் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன் வந்து எங்களால் போய் அட்டன் பண்ண முடியல. நல்ல விதமாக முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இந்த வீடியோவும் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.